தருவாய் 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 உன் அருளை பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரிய மொழியும் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. இத்தனை ஆண்டுகளாக நேர்மையான நம்பிக்கையுடன் ஒருமித்து வாழ்ந்த இருதயம் பாக்கியம் என்னும் அடியார்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உமக்கு கொடுக்கும் இக்காணிக்கைகளை உலம் கனிந்து ஏற்றருளும். எங்களை ஆசீர்வதித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது பரிவிரங்கத்தால் நீர் மனிதரை படைத்து ஆண் பெண் உறவில் உமது மெய்யன்பின் சாயல் விளங்கும் அளவுக்கு அவர்களை மேன்மைப்படுத்த திருவுளமானி. எவ்வாறு உமது அன்பினால் படைக்கப்பட்ட இவர்கள் உமது நிலையான அன்பில் பங்கு கொள்ளுமாறு இவர்களை அன்பு நெறிக்கு இடையராது அழைத்து கொண்டிருக்கின்றேன். அவர் வழியாகவே வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ் பாக்கள் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஓசனா 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 ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீரனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருளினர், தர்மையான மாபெரும் வெள்ளி விழாவை கொண்டாடும் எங்கள் அருமை தந்தை ஆண்டனி ராஜ் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்கோடு தொழில் கொள்ளும் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்புக்கு ஒளியின்றி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மிக்க உந்தராயிருந்த புனிதராக நினைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புந்தித்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 60 ஆண்டுகளாக ஆண்டவருடைய வழிகாட்டுதலே ஆசீர்வாதத்திலே வாழ்ந்து வந்திருக்கின்ற திருவாளர் இருதயம், திருமதி பாக்கியம் இவர்களுக்காக செபிக்க இருக்கின்றோம். எனவே எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து இருவருக்கு ஆண்டவர் எத்தனை வருடங்கள் ஒன்றாகிறது காத்தமைக்கு நன்றி சொல்லும் வகையிலும் தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க கரங்களை கூப்பி அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் இம்மணமக்கள் மீது தம் ஆசியை பொழிவார். தாழ்மையுடன் உம்மை வேண்டுகின்ற மாய்ந்தை அவர் திருமண அடையாளத்தால் இவர்கள் வளமுற செய்த கனிவுடன் துணை புரிவாராக. தூயவரான தந்தையை உலகனைத்து உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசையை பொழிய திருவளவானீர். திருமண அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற்ற அடியார்களாக்கிய நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை 60 ஆண்டுகள் திருமண நாளை கொண்டாடுகின்ற பெல்லம் கொண்ட இருதயம் இவருடைய வாழ்க்கை துணைவியார் பாக்கிய மீது உமது ஆசையை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய ஆவியாருடைய ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறிய செய்வதாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பினால் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்ற என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமது சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வலிமை மிக்க முதுமை எழுதிய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனர்கள் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும்.
பலியாக வந்த தெய்வம் உதவாடும் நேரமீது தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமீது பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது என் இறைவா எங்கள் உயிராக உணர்வாக வா என் தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக வா பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது கரை தேடும் கள்ளமாக நானும் எங்கே அலையாக நிலையாக வா ஒளி தேடும் மலராக நான் சாயினேன் மலையாது குறையாக வா எக்குறையும் என்னை அணுகாது அக்கறையால் என்னை இழக்காது எக்குறையும் என்னை அணுகாது அக்கறையால் என்னை இழக்காது தன்னை உனி என்னதவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக ஒரு மாலை வாணிவா என் இறைவா எங்கள் உயிராக உணவாக என் தலைவா நெஞ்சம் நீங்காத நினைவாக தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது
செய்வேன், நீ என்னில் வாசம் செய்ய நான் உனக்காக உருவானேன். பாடி வா, வா 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 என் இறைவா, இன்று துயிலாத உணர்வாக வா, வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இறை நின்ற காலமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணை நின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எந்த துயிலாத உணர்வாக வா, வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. க்குரியவர்களே, வாழ்த்துரை, பாராட்டுரை. அருட்தந்தை B.I. அந்தோணிராஜ் அவர்களின் குருத்துவ வாழ்வின் வெள்ளி விழா, அவரது பெற்றோரின் திருமண வாழ்வின் வைர விழா 60 ஆண்டுகள். இது ஒரு அபூர்வ நிகழ்வு, ஆனந்தமான நிகழ்வு, ஆரோக்கியமான நிகழ்வு. ஏன் அபூர்வமான நிகழ்வு? இட் இஸ் எ ரேர் காம்பினேஷன். ஒரு குடும்பத்தில் இரு பெரும் நிகழ்வுகள், விழாக்கள், ஆனந்தமான நிகழ்வு. இந்த இரு பெரும் விழாக்கள் இக்குடும்பத்தாருடைய மகிழ்வான, சந்தோஷமான, ஆனந்தமான கொண்டாட்டம். ஆரோக்கியமான நிகழ்வு நமது பங்கிற்கு ஒரு எடுத்துக்காட்டான விழா. திருமண வாழ்வில் 60 ஆண்டுகள். இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் our people. எனவே ஒரு ஆரோக்கியமான கொண்டாட்டம். தன் மகனே குருத்துவ வாழ்வில் வெள்ளி விழா திருப்பலி நிறைவேற்றுவதில், தன் பெற்றோரின் திருமண வாழ்வில் 60 ஆண்டுகள் வைர விழா, டைமண்ட் ஜூபிலி கொண்டாடுவது எத்துணை சிறப்பு. எனவே மொத்தத்தில் இது ஒரு அதிசய நிகழ்வு, அதிசய கொண்டாட்டம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். யோசுவா புத்தகம் 24:15 வசனம் கூறுவது போல, நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று அன்று யோசுவா சொன்னது இன்று நமது பன்னூர் கிராமத்தில் இந்த வெல்லம் கொண்டா குடும்பத்தாருக்கு பொருந்தும். திரு இருதயம், திருமதி பாக்கியம் பொன்விழா நாள். இவருடைய பொன்விழாவுக்கு நான் தான் பிரசங்கம் வச்சேன். இன்றைக்கு வைர விழாவில் வாழ்த்துறை சொல்ல வந்திருக்கிற பக்தியானவர்கள், இறை பற்று மிக்கவர்கள், கோவில் காரியங்களில் முழுமையாக ஈடுபடுகிறவர்கள், ஜபமே ஜெயம் என்பதை உணர்ந்து வாழ்பவர்கள், கடின உழைப்பாளிகள். உங்களுக்கு பாராட்டுக்கள். ஃபாதர் அந்தோணிராஜ் அவர் உழைத்த பங்குகளில் தான் வந்திருக்கிறார்கள். டிஜி அண்ணா நகர், MA நகர், பட்டாபிராம், சீனிவாச நகர் என்றும் பங்குகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஃபாதர் அந்தோணிராஜை பற்றி சொல்கிற போது 3 பெருமைகள், 3 முக்கிய நிகழ்வுகள். ஒன்று, ஆஸ் எ யூத் டைரக்டர், மறைமாவட்டத்தின் இளைஞர் பணியகத்தின் இயக்குனராக மிக சிறப்பாக செயல்பட்டார். பம்பரம் போல சுற்றி சுற்றி திரிந்தார். இளைஞர் குழுவிலே பெண்கள் இருப்பதனால் அல்ல, இளைஞர்கள் இருப்பதனாலே. நானும் ஒரு இளைஞன் என்பது போல இன்றைக்கு தொன்போஸ்கோவுடைய பிறந்த நாள். ஆகவே தொன்போஸ்கோனுடைய அந்த வாரிசாக அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் பங்கிலே இளைஞர் குழுக்களை உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட குழுக்களை எல்லாம் உற்சாகப்படுத்தினார்,
பங்கின் தூண்களாக இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக அவர் செயல்பட்டார். கிறிஸ்துவ வாழ்வின் மதிப்பீடுகளை கற்றுத்தந்து ஒரு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இளைஞர்களை பங்கிலே ஊக்குவித்தார், உற்சாகப்படுத்தினார். அதனால்தான் இன்றைக்கு நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் வந்திருக்கிறார்கள். எனவே ஆஸ் எ பாஸ்டல் சென்டர் டைரக்டராக அந்த நிலையிலே இயக்குனராக யூத் டைரக்டராக மிக சிறப்பாக பணி செய்தார். அதை நினைத்து பெருமைப்படுகிறோம். மறைமாவட்டமே அவரை வாழ்த்துகின்றது. இரண்டாவது மிக முக்கியமானது பட்டாபிராம் பங்கு. வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய அவரது பெயர் ஃபாதர் பி அந்தோணிராஜ். காரணம், அங்கே ஒரு மிலிட்ரிக்கு சொந்தமான பங்கு நிலம் இருந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் மிலிட்ரி எடுத்துக்கொள்ளும். எனவே அதை அறிந்து ஒரு புதிய இடம் வாங்கினார். அந்த புதிய இடத்திலே புதிய ஆலயம் கட்டி எழுப்பினார். மக்களின் மனங்களிலே மகிழ்ச்சியையும் இறை பற்றையும் வேளாங்கண்ணி மாதாவின் பக்தியையும் வளர்த்தெடுத்தார். எனவே பட்டாபிராம் மக்கள் என்றென்றைக்கும் அவரை நினைவு கூறுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இட் இஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட். மறைமாவட்டமே வியந்து பார்த்தது. அவரே அனைத்தையும் செய்தார். அதற்கு நன்றி. மூன்றாவதாக சீனிவாச நகர் பங்கிலே அங்கிருக்கிற டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்த மாணவி +2 தேர்வில் பிரதீக்ஷா தமிழகத்தின் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார்கள். இவரது காலகட்டத்திலே அப்பொழுது குளூனி சபையைச் சேர்ந்த அருட்சகோதரி மலர் மேரி பிரின்சிபலாக இருக்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். சிஸ்டர் நில்லுங்க, அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். அவர்கள் பிரின்சிபலாக இருக்கிற போது நம்முடைய அருட்தந்தை BA அந்தோணிராஜ் அவர்கள் தாளாளராக இருக்கிற போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்கள் 600 மதிப்பெண்களுக்கு 599 மதிப்பெண்கள் எடுத்து தமிழகத்திலேயே முதல் மாணவியாக அவர்கள் போற்றப்பட்டார்கள். ரெக்கார்ட் பிரேக். கொளத்தூர் தொகுதி முதல்வர் தொகுதி ஆக இன்னும் முக்கியத்துவம் பெற்றுவிட்டது அந்த நிகழ்வு. அதற்கு நாம் பாராட்ட வேண்டும். கனடா நாட்டிலே சிறப்பாக பங்கு தந்தையாக பணியாற்றினார். இப்பொழுது அமெரிக்காவிலே ஒரு பங்கிலே சிறப்பாக பணியாற்றுகிறார். அவராக விரும்பி செல்லவில்லை. மறைமாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களே அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். நீ சிறப்பாக பணி செய்கிறாய், மேலை நாட்டுக்கு சென்று பணி செய் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பாராட்டு. இந்த அருமையான நேரத்திலே அவருடைய குடும்பத்தாரை அன்போடு நிற்கிறோம். BA ஆனி விக்டோரியா, BA ஃபெலிக்ஸ் ஜான் போஸ்கோ, BA கிறிஸ்தராஜ், BA அந்தோணிராஜ், இறைவனடி சேர்ந்த BA பிரிட்டோ சுலில் டாம், பிறகு இறுதியாக BA பாலத்தெரசா. அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்தோணிராஜ் அவர்கள் எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், நல்ல நட்புகளை ஏற்படுத்துபவர், மகிழ்ச்சியானவர், கண்டிப்பும் கருணையும் சேர்ந்து செயல்படுபவர், ஏழைகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தாராளமாய் உதவி செய்தவர், செய்து கொண்டே இருப்பவர், வழிபாடுகளை பக்தியுடன் அர்த்தத்துடன் நடத்துவார். அதற்கு ஒரு முக்கிய காரணம், இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பினாரே நமது முன்னாள் பங்கு தந்தை அருட்திரு அருளப்பா அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியது மட்டுமல்ல, நமது பங்கிற்கு நல்ல வழிபாடுகளை கற்றுக் கொடுத்தார். அதிலிருந்தான் அந்தோணிராஜ் அவர்கள் இந்த வழிபாடுகளை சிறப்பாக செய்கிறார். எனவே நமது முன்னாள் பங்கு தந்தை அருளப்பாவுக்கு கைத்தட்டி நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அருமையான பங்கு தந்தையாக 7 ஆண்டுகள் இங்கே சிறப்பாக செய்த அவர் இன்றைக்கு தனது குருத்துவ வாழ்வை மாணிக்க விழாவை கொண்டாடுகிறார். அவருக்காக நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, குருத்துவ வாழ்வுக்கு அழகு சேர்ப்பவர் அருட்தந்தை அந்தோணிராஜ். He gives a good company in the gatherings. சக குருக்களோடு நல்ல உறவை வளர்ப்பவர். குருத்துவ வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் மகத்தான பக்தியும் கொண்டு வாழ்பவர். வாழ்க உம் பணிகள், வளர்க உம் தொண்டுகள். உம் பெயர் அந்தோணிராஜாக இருப்பதனால் உங்களுக்கு இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற நாங்கள் பாப்பையா, ஃபாதர் ஜான்சன் பாஷம், ஃபாதர் பாபு, ஃபாதர் மற்றும் சனிஸ்லாஸ் குருக்கள் இணைந்து உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி அந்தோணியார் படத்தை அன்பு பரிசாக கொடுக்கிறோம். வாருங்கள் தந்தையே.
நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகையின் சார்பாக வாழ்த்து வருகிறார்கள். எபிஸ்கோபல் விக்கஸ் ஃபாதர் எம்இ ஜேக்கப், ஃபாதர் பீட்டர் தும்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இறையேசுவில் அன்புக்குரிய அவர்களே, இது ஒரு மகத்தான ஒரு நாள். ஏற்கனவே அருட்தந்தை ஒய்எஃப் போஸ்கோ மிக தெளிவாக சிறப்பாக நம்மோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை B.I. ஆண்டனி ராஜ் அவர்களுடைய குருத்துவ வெள்ளி விழாவை சிறப்பிப்பது மகிழ்ச்சியான ஒரு தருணம். நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் பல விதங்களிலே பல நிலைகளிலே சிறப்பான பணிகளை ஏற்கனவே அடுத்தது போஸ்கோ சொன்னது போல எல்லா இடங்களிலும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர் நம்முடைய அருமையான தந்தை. ஆகிய இந்த வேளையிலே நம்முடைய பேராயர் சார்பாக நம்முடைய உயர் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் இதோ நாங்கள் இப்போ நானும் அடுத்தது ஜேக்கப் அவர்களும் நம்முடைய தந்தைக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும், குறிப்பாக அவருடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியோட குடும்பத்தாருக்கு இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். மறை மாவட்டத்தின் சார்பாக, பேராயர்களின் சார்பாக, அனைத்து குருக்களின் சார்பாக அடுத்ததாக இப்பொழுது சீனிவாச நகர் பங்கிலே பங்கு தந்தையாக இருக்கிற அருட்தந்தை ராக் சின்னப்பா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். சீனிவாச நகர் பங்கு மக்களுக்கு வாழ்த்துக்கள். ராக் சின்னப்பா அவர்கள் பிஷப் பார்க்குறீங்களா? என்னப்பா பிஷப் பார்க்குறீங்களா? மோதிரம் போட்டு பிஷப் பார்க்குறாங்க. ஜோரா கை தட்டுவோம். மோதிரத்தை அணிவித்து ஆயராக உயர்த்துகிறார்கள். திரு இறுதி ஆண்டவர் ஆலயம் சீனிவாச நகர் பங்கு தந்தை ராக் சின்னப்பா அவர்களுக்கும் அந்த பங்கிலிருந்து வந்திருக்கிற அருட்சகோதரிகள் பங்கு மக்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக அருட்தந்தை அருளப்பா, அருட்தந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் குருத்துவ வாழ்வில் 40 ஆண்டுகள் அவர்கள் பெற்றோர்களை வாழ்த்த பொன்னாடை போர்த்த முன் வருகிறார்கள். அருட்தந்தை B.I. அந்தோனிராஜின் வகுப்பு தோழர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். அடுத்ததாக MMI சபையினுடைய மாகாண தலைவர் அருள்பணி ஆண்டனி ஜெரால்ட் அவர்கள் வெள்ளி விழா நாயகருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சீனிவாசா நகர் டான் போஸ்கோ ஸ்கூலில் இருந்து ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். வெள்ளி விழா நாயகரை கௌரவிக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீனிவாசா நகர் டான் போஸ்கோ ஸ்கூல் ஆசிரியர்கள் திருமண வைர விழா காணக்கூடிய தம்பதியினருக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள்.
வரவேற்பானது பங்கினுடைய மகாலில் நடைபெறும். இப்பொழுது வெள்ளி விழா நாயகர் திருமண வைர விழா தம்பதியினர் சார்பாக நன்றியுரையை இப்பொழுது வழங்குகிறார். ரியசில் பிரியமானவர்களே, முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லிடுறேன், பிறகு முக்கியமானது சொல்கிறேன். மிக முக்கியமானது திருப்பலியோடு இது நிறைவு பெறும். மிக மிக முக்கியமானது விருந்து ரெடியாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஃபாதர் அனுப்பி ப்ளஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் போய் தாராளமாக போய் சாப்பிட்லாம். பிளஸ்ஸிங் கொடுத்த பிறகு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். பிறகு ஒரு சிறிய வரவேற்பு நிகழ்வு இங்கே நமது சமூக ஆலயத்தினுடைய சமூக கூடத்தில் நடைபெறும். நீங்கள் வரலாம். ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்து அட்டாக் பண்ணாதீங்க, சரிங்களா? அப்படி தான் நடக்கும். அதனால் நீங்கள் மெதுவாக சாப்பிட்டுட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு மெதுவாக வாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபாதர்ஸுக்கும் சிஸ்டர்ஸுக்கும் சமூக கூடத்தினுடைய முதல் மாடியில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் போய் தாராளமாக போய் சாப்பிட்டுடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ரெடியாக இருக்கும், சாப்பிடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வரவேற்பு நிகழ்ச்சி. இறை மக்கள் அனைவருக்கும் இங்கே நம்ம ஆலய வளாகத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெஜ்ஜும் இருக்கிறது, நான்வெஜ்ஜும் இருக்கின்றது. நீங்கள் அங்கே போனீர்கள் என்றால் நமது வாலண்டியர்ஸ் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பிறகு ரெஸ்ட் ரூம்ஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பார்கள். நற்கரை ஆலயத்திற்கு பின்னாடி ஜென்ட்ஸ், லேடிஸ், பெண்களுக்கு இந்த சமூக கூடத்தினுடைய முதல் தளத்தில் நீங்கள் போனீங்கன்னா பிரதர்ஸ் அங்கே இருப்பாங்க. எம்எம்ஐ பிரதர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க எங்கே அப்படின்னு சொல்லி. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் இதான் மிக 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 முக்கியமானது. இப்பொழுது எனது நன்றி உரை. 2021 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அருத்தந்தை வையபோஸ்கர் சொன்னது போல முன்னாள் பங்கு தந்தை அருளப்பா கட்டிய இந்த பிரமிமிக்க இந்த ஆலயத்தில் எனது முதல் நன்றி திருப்பலி நான் நிறைவேற்றினேன். அப்போது என்னதான் நான் கொயரில் இருந்தாலும் பாடுவேன், ஆனால் இஷ்டத்துக்கு பாடுவேன். பின்னாடி இருந்து ஃபாதர் அமீன் கொடுத்துட்டே இருப்பார். இயர்லப்பா வையபோஸ்கர் சொன்ன மாதிரி வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் மக்களை ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டுமல்ல பன்னூர் இறை மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தது அவர் தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் என்னுடைய அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பயிற்சி. அந்த அளவிற்கு வழிபாட்டில் அதிகமான ஒரு ஈடுபாட்டை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ அருத்தந்தைக்கு, முன்னாள் பங்கு தந்தை அவர்களுக்கு எனது நன்றி. குறிப்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு உதவி செய்த என்னுடைய குடும்பத்தார், பெற்றோர்கள், ஸோ குடும்பத்தினர் சார்பாக அவர்களுக்கு எனது நன்றி. அவர்களின் அனைவரின் சார்பாக இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், அருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஞான பெற்றோர்களுக்கும் எனது நன்றி. பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனி சாமி அவர்களுக்கும், அதே போல் என்னை திருநிலைப்படுத்திய மறைந்த முன்னாள் ஆயர் அருள்தாஸ் ஜேம்ஸ், பிறகு என்னை பயிற்றுவித்த முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆண்டகை சலேசு சபை சார்ந்தவர் பேராயர் அவர்களுக்கும் எனது நன்றி. திருப்பலி கலந்து கொண்ட அத்தனை குருக்களுக்கும், பன்னூர் ரொம்ப தூரத்தில் இருக்குது, இருந்தாலும் குருத்துவத்தின் மீதும் திருமண அருட்சாதன் மீதும் அந்த 2 அருட்சாதனை மகிமைப்படுத்த இங்கே வந்து எங்களுக்காக ஜெபித்த அருத்தந்தையர்கள் அனைவருக்கும், அதே போல் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். மறைவட்ட குருக்கள், என்னை பயிற்றுவித்தவர்கள், உடன் பணி செய்தவர்கள், எனது வகுப்பு தோழர்கள், இங்கே என்னோடு வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற உங்களுக்கு தெரியும் எம்ஐ ராஜ் ஃபாதர் மறையுறை வழங்கினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்காக நான் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் ஷார்ட்டாக வச்சார், இல்லாட்டி வச்சாருன்னா போயிட்டே இருப்பார். ஸோ அவர் தான், அதுதான் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்டாக இன்றைக்கு. ஸோ எம்ஐ ராஜ் எனது வகுப்பு தோழர், அதே போல் எஸ்டாக்யூஸ் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு விஜி ஃபாதர் எஸ்டாக்யூஸ், அவரும் எனது வகுப்பு தோழர்.
25 ஆண்டு குருத்துவத்தை கொண்டாடுகின்றார். அதே போல் அருத்தந்தை சக்கரையாஸ் தர்மபுரி மாவட்டத்தில் மறை மாவட்டத்தில் சோஷியல் சர்வீஸுடைய டைரக்டராக இருந்து இப்பொழுது ஒரு புதிய பங்கிற்கு பங்கு தந்தையாக சென்றிருக்கின்றார். அவரும் இங்கு வந்திருக்கின்றார். அவருக்கும் குடும்பத்தாரின் சார்பாக எனது நன்றியை நான் அன்போடு தெரிவித்து தேங்க்யூ. அதே போல் அருட்சகோதரி அகஸ்டின் எங்களோடு இறையல் படித்தவர்கள் 4 வருடங்கள் இங்கே வந்திருந்தாங்க மேடைக்கு பீடத்திற்கு. தேங்க்யூ சிஸ்டர். அவங்க இப்போ அவங்களுடைய சபையினுடைய நாய்ஸ் மிஸ்ஸாக சுப்பீரியராக இருக்கின்றார். அதே போல் மண்ணின் மைந்தர்கள் YF போஸ்கோ தொடங்கி அத்தனை மண்ணை மைந்தர்கள் இங்கு வந்து என்னை வாழ்த்தி ஜெபித்ததற்காக அனைத்து மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கில் பணியாற்றிய குருக்கள், அருட்சகோதரிகள் இத்தனை வருடங்களாக மிகப்பெரிய அளவில் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அத்தனை பங்கு தந்தையர்களுக்கும், குறிப்பாக இன்றைய நாளில் பங்கு தந்தை அர்ப்பணியாளர் ஆசிர் அவர்களுக்கும் எனது நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபார் ஆசிர். அதே போல எனது குருத்துவ வாழ்வில் உதவியாக இருந்தவர்கள் அந்தோனியார்புரம், சூசேபர்புரம் பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்தோனியார்புரத்திலையும் சூசேபுரத்திலும் இருக்கின்றார்கள். வகுப்பு தோழர்கள், அந்த அளவுக்கு நான் நெருங்கி பழகியவர்கள். எனது குருத்துவத்தில் 2 பங்குமே எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் எனது நன்றி. அதே போல் MMI சபையின் ப்ரொவின்ஷியல் வந்திருக்கிறார்கள். அதே போல் MMI சார்ந்த குருக்கள் மற்றும் அருட்சகோதரர்கள் இந்த நாள் முழுவதும் ப்ளூ கலர் டிஷர்ட் அணிந்து நமக்கு வாலண்டியராக உதவி செய்கிறவர்கள். எனவே அருட்தந்தையர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாளில் நிறைய வேலைகள் இருந்தது. அவற்றை அனைத்தையும் எடுத்து செய்தது பன்னூர் பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்த சபைகள், இயக்கங்கள், இளையோர், பங்கு மக்கள் இரவு முழுதும் வேலை செய்தார்கள். சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் அனைவருக்கும் எனது நன்றியை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இப்பங்கில் பணியாற்றுகின்ற புனித அன்னாள் மற்றும் அடைக்கல் அன்னை சகோதரிகள், சபையை சார்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றி. பன்னூர் சென்ட் ஜோசப் ஸ்கூல் சிஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அதே போல் டொன்போஸ்கோ பள்ளியினது அருத்தந்தையர்கள், சகோதரர்கள், அதே போல் ஆசிரியர்கள் எனது குருத்துவ வாழ்க்கையில் மிக முக்கிய பணியை ஆற்றுகின்றவர்கள். என அவர்களுக்கு எனது நன்றி. குறிப்பாக நான் இளைஞர்கள் மீது ஒரு தனி ஆர்வம், பிள்ளைகள் மீது ஒரு தனி ஆர்வம் கொள்வதற்கு உறுதுணையாக இருந்தது சலேஸ் சபை சார்ந்தவர்கள். நான் மறை மாவட்ட குருவாக இருந்தால் கூட பாதி அளவு பயிற்சி கொடுத்தவர்கள் பன்னூர் சலேச சபை குருக்கள். அவர்கள் தான் ஒரு அடித்தளம். குறிப்பாக VT செபாஸ்டின் சலேச சபை சார்ந்த அருத்தந்தை, அதே போல் நிறைய அருத்தந்தையர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் எனது குருத்துவ வாழ்வில் நீங்க இடம் பிடித்திருக்கின்ற எனது முன்னாள் பங்கு மக்கள் சீனிவாச நகர், பட்டாபிராம், MA நகர், TG அண்ணா நகர், வேளச்சேரி, கோடம்பாக்கம், மோரை, முத்தா புதுப்பேட்டை, சீனிவாச நகர் டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆசிரியர்கள், பணியாளர்கள், அதே போல் இந்த பங்கை சார்ந்த பங்கு தந்தையர்கள், அவங்க தான் கோஆப்ரேட் பண்ணி பங்கு மக்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அனைவருக்கும் எனது நன்றி. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய இளைஞர்கள், இளைஞர் இயக்குனர் ரொனால்ட் ரிச்சர்ட், இளைஞர் இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள், முன்னாள் இளைஞர் இயக்குனர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்கள், கியூரியா பார்சல் சென்டரில் பணிபுரிகின்றார்கள், அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது முதலாண்டு குருத்துவ திருப்பலியில் எனக்கு பாடல்கள் பாடியவர்கள் மோரை பங்கை சார்ந்த இளைஞர்கள். அப்போது அந்த அளவிற்கு நம் பங்கில் கொயர் கிடையாது, அவர்கள் தான் அனைத்தும் செய்தார்கள், நம்ம பிள்ளைகள் சேர்ந்து பாடினார்கள். ஆனால் இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் நம்ம ஒரு யூத்து பிள்ளைங்க அருமையாக பாடுறத ஒரு 5-6 வருஷமாக நான் பார்த்துட்டு வரேன். ஸோ அதனால் இந்த என்னுடைய 25 அவங்க தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நீங்கள் தான் பாடணும்னு சொன்ன அருமையாக அனைத்தையும் செய்து கொடுத்தார்கள். ஸோ கொயர் மாஸ்டர், கீபோர்ட் மாஸ்டர், மியூசிக் வாசித்தவர்கள், பாடியவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி.
அதனால் நீங்கள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால 1 லட்சம் மதிப்புமிக்க அந்த பேட் அது உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுத்துருக்குறேன். ஓகே ஃபாதர் ஆசி என்னுடைய. ஸோ நீங்கள் நல்லா உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட அடுத்த முறை வரும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட அவங்களே இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் அது. ஸோ வெரி குட், நல்லா பாடினீங்க, தேங்க்யூ. அதில் தியான பாடல் பாடிய எனது தங்கையின் பிள்ளைகள் அனன்சியா அண்ட் ஸ்னோலி ஸோ அங்கே பாடினாங்க. ஏன் சின்ன ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ, நல்லா பாடினீங்க. வெரி குட். அதே போல் எனது பீட பூக்கள் பிள்ளைகள் சீனிவாசன் பங்குலேருந்து கேட்டிருந்தா ஃபாதர் ராக்கு கிட்ட அனுப்பி வைத்திருந்தா அவங்க தான் எல்லா வேலையும் செய்தார்கள். பீட பிள்ளைகள் அவர்களுக்கும் அவங்க ஒரு சில டான்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதற்கும் நமது உபதேசியார் லியோ அவர்களுக்கும் ஒலி அமைத்து கொடுத்த சந்துரு, தேங்க்யூ சந்துரு அவர்களுக்கும் புகைப்பட கலைஞர்கள் கிருஷ்ணன், தேங்க்யூ. சாமியான பந்தல் போட்ட நண்பர்கள், பீட அலங்காரம் செய்த திலீப் நண்பர்கள், உணவு தயாரித்த ஜெசி கேட்ரிங் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். உங்கள் வருகைக்கு எனது நன்றி. நீங்கள் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி. குறிப்பாக இந்த வைர விழா எனது குருத்துவ விழாவில் பெற்றோர்களை மகிழ்விக்கவும் பல்வேறு விதமான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நீங்கள் கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம் முடிந்த உடனே பாடல் பாடுவார்கள். அப்பொழுது அருத்தந்தை ஆசிரியர் அவர்கள் மாலை மந்திரித்து திருமண தம்பதியருக்கு வழங்குவார்கள். பிறகு குரு ஃபோட்டோ வித் ஃபாதர்ஸ் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு குரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பிறகு நாங்கள் வரவேற்பு இடத்திற்கு செல்வோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு மெதுவாக கூட வரலாம். ஒரு சில கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது விருந்தின் இனிமே சுவைத்து நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். பாக்கியம் இருதயம் இவ்விருவரையும் நீர்விண்ணக விருந்திற்கிட்டு செல்லும் வரை புனிதத்திலும் முதுமையிலும் காத்தருளும் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
ஞாயிறாம் ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம், நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நாளைய உலகின் விடியலாகவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். பாதங்கள் கழுவிய பணிவிடைச் செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. பாதங்கள் கழுவிய பணிவிடைச் செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையே புனிதமாய் நிலைத்ததே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம், இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். இயேசுவின் கொள்கைகள் நம்மில் வாழவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம்.
பாவம் எம்மை மேவாமல், பாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்னும் மனமும் இயேசுவின் உளமும் மாந்தரின் தவறால் நோவுறக் கண்டோம். மாசில்னும் மனமும் இயேசுவின் உளமும் மாந்தரின் தவறால் நோவுறக் கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். நானிலத்தில் சமாதானமே நிலவ, நாணமில் நாத்திக ஆணவம் ஒழிக. நானிலத்தில் சமாதானமே நிலவ, நாணமில் நாத்திக ஆணவம் ஒழிக. இனிய மதுடலாவி அனைத்துமே உமக்கே, இனிய மதுடலாவி அனைத்துமே உமக்கே. பணிபுரிவோம் உமதாணையின் படியே மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். பாவம் எம்மை மேவாமல், பாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம். அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அம்மா நீ தந்த ஜெபமாலை ஜெபிக்கும் நாளெல்லாம் சுபவேளை. அன்றாடம் ஓதி உயர்வடைந்தோ, மன்றாடும் நலன்கள் உடனடைந்தோ. அன்றாடம்